இந்த நல்ல ஒரு குரூப்புக்கு நான் என்ன சொல்லி தொடங்கினா அவங்க கலகலன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு நல்ல ஒரு ஜோக்குன்னு சொல்லி தொடங்கலாமோன்னு நினைச்சேன். ஒரு ஜோக்குன்னு சொல்லட்டுங்களா? ஆனா கண்ணுங்களா, உங்க அளவுக்கு எனக்கு ஜோக்கெல்லாம் தெரியாது கண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஜோக் சொல்றேன், கேளுங்க. வீட்டுல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாயும், தெருவுல லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு நாயும். தெருவுல அலைஞ்சிட்டு இருக்கிற நாய் வீட்டு நாயை பார்த்து கேட்டுதான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறிய, ஒரு நாள் எங்கூட வெளியே வா, தெரு தெருவா சுத்தி காட்டுறேன்னு. வீட்டுல இருக்கிற நாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்ல வர நேரத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு சொல்லிச்சான், நான் உங்களோட வெளியே வரவே மாட்டேன். திரும்பவும் தெரு நாய் வீட்டு நாயை பார்த்து கேட்டுதான், என்ன இருந்தாலும் முதலாளி ஒரு நாளுக்கு விட்டு ஒரு நாள் அதே சாப்பாடு தான் தூக்கி போடுறார், ஒரு நாள் எங்களோட வெளியே வா, வகை வகையா சாப்பாடு காட்டுறேன்னு. திரும்பவும் வீட்டுல இருக்கிற நாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்ல வர நேரத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு சொல்லிச்சான், நான் உங்களோட வெளியே வரவே மாட்டேன். என்னடா இது, கூப்பிட கூப்பிட வெளியே வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு தெருநாய் வீட்டு நாய் பார்த்து கேட்டுதான், ஏன் நான் கூப்பிட கூப்பிட நீ வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற நாய் வீட்டுல நடந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுதான். இல்ல இல்ல, போன வாரம் என் முதலாளிக்கும் அவரு பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்னடா சண்டைன்னு பார்த்தா, என் முதலாளி பொண்ணு பக்கத்து தெரு பையனை காதலிக்குதான். நீங்க எல்லாம் அவசரப்பட்டு சிரிச்சிட்டீங்க. இத கேட்ட உடனே என் முதலாளிக்கு வந்தது பார்க்கோவோம். அவரு பொண்ணை பார்த்து சொன்னாரா, நான் உன்னைய கட்டி கொடுத்தாலும் என் வீட்டுல இருக்க நாய்க்கு உன்னைய கட்டி கொடுப்பேன், தவிர தெருவில் இருக்கிற பையனுக்கு உன்னைய கட்டியே கொடுக்க மாட்டேன். அதான் வீட்டுல இருக்கிற நாய் சொல்லிச்சான், எதுக்கும் இன்னைக்கு சாயந்தரம் என் முதலாளி வரட்டும், அவருடைய கடைசி டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேண்டாம் கூட வெளியே வர என்னன்னு. எதுக்காக இதை சொல்லி தொடங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கற்பனையான ஜோக்குன்னு சொல்லி. ஒரு கற்பனையான ஜோக்கு எனக்கு தெரிஞ்சா கூட என்னதை நீ ஆழமா சிந்திக்க வச்சதுன்னா, ஒரு சாதாரண நாயே இவ்வளவு தூரம் வித்தியாசமா யோசிக்குதுன்னா, வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற நீங்க எப்படி எப்படி வித்தியாசமா யோசிக்கணும். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? செமினார் ஹால் 1, 2